அல்லாஹ் தஆலாவினுடைய அருளை பாருங்கள், எங்கள் மீது கொண்ட கருணையை பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாம் நரகத்துக்கு சென்று விடாமல் சூரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதற்கு மிகச் சிறந்த ஒரு ஆதாரம் தான். யாராவது ஒரு மனிதன் நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நிலைமையிலே அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லது அவனை மீறி அந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்காவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அந்த நன்மையை செய்யாவிட்டாலும் அந்த நன்மையை அதற்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், சதகா கொடுக்கிறார், உம்ரா செய்கிறார், சுன்னத்தான பல்வேறு விதமான அல்குர்ஆன் ஓதுகிறார், திக்ர் செய்கிறார், பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவருக்கு அந்த அமல்களை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு விட்டது அல்லது அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது, அவரால் எந்த அமல்களும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அதனை செய்யாவிட்டாலும் செய்து கொண்டிருந்த நேரத்திலே கொடுத்த அந்த அதே கூலியை அல்லாஹ் தஆலா முழுமையாக கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அருள் என்பதை பாருங்கள். எனவேதான் நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஓய்வாகவும் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களால் இயன்றளவு நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஓய்வு கிடைக்காமல் அந்த அமல்களை செய்ய முடியாவிட்டாலும் கூட அல்லது எங்களுக்கு ஏதாவது நோய் நொம்பலங்கள் வந்துவிட்டாலும் கூட அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள்.